பொதுவாக சொன்னோன்னா உழைப்பு தான். உழைப்பை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. அவர் அண்ணாச்சி சொல்லுவார், அதாவது உழைப்புனாலும் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதை வந்து எப்படி சிறப்பாக பண்ணுறது அப்படின்னா, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள. சரியா, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம யூ எய்ம் அட் தி ஸ்கை யூ வில் ரீச் அட் டாப் ஆஃப் த ரூஃப் அப்படி நினைக்கிற பட்சத்தில் அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறது, ஆரம்பத்தில் இங்கே வந்திருக்க எல்லாமே நீங்கள் வந்து இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு போட்டித் தேர்வுன்னு சொல்லலை, ஆனால் போட்டித் தேர்வுக்கு மட்டும் சொல்கிறேன். நான் வந்து ஒரு பெரிய இங்கேருந்து வந்து போட்டித் தேர்வில் இருக்கிறதெல்லாம் ஐஏஎஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குன்னா அதில் 27 தேர்வுகள் இருக்குது. நீங்கள் ஐஏஎஸ் ஆகணுன்னா அதுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன், மற்றதுக்கு அதை அப்படியே ஏற்றுக்குங்க. ப்ரிலிம்ஸ் இருக்குது, மெயின்ஸ் இருக்குது, நேர்காணல் இருக்குது இல்லையா. முதல்நிலை தேர்வு, அடுத்த தேர்வு, 2ஆம் கட்ட தேர்வு இது இருக்குது. இப்போ நான் படிக்கிறப்ப எப்படின்னா, நாங்கள் படித்தது 5 வருஷம் படித்தோம். ஆரம்பத்தில் அவர் கோவிந்தராஜன், அதுக்கு முன்னாடி மணிகண்டன் பேசுகிறோம்னு சொன்னாங்க. டெய்லி வந்து தினந்தோறும் ஒரு பத்திரிக்கை படிக்கணும். அது வந்து நாங்கள் இந்து பத்திரிக்கை படித்தோம். நான் இந்து பத்திரிக்கை படிக்கிறதோட நம்ம ரேடியோ இருக்கு இல்லையா, ரேடியோவில் வந்து இந்த 8 மணிக்கு, காலையில் 8 மணிக்கு, மதியம் 2 மணிக்கு, இரவு 8 மணிக்கு வந்து ஆங்கில செய்தி சொல்லுவாங்க, நியூஸ் ரீடர் பேசுவாங்க. அது எதுக்குன்னா உங்களுடைய ஆங்கில அறிவை வளர்த்துக்கிறதுக்கு. இன்னொன்று வந்து இந்துவில் வந்து ஆங்கில அறிவோட தகவலும் நிறைய கிடைக்கும். ஏன்னா அதில் வந்து வெளிநாட்டு கொள்கைகள் இதெல்லாம் பற்றி வரும், இதெல்லாம் படிக்கிறோம். ஆனால் அதில் முக்கியமாக நான் பயன்படுத்தினது என்னென்னா, எனக்கு வந்து அது நான் நல்ல பழக்கம் தான் நினைக்கிறேன், எனக்கு அந்த நோட்ஸ் எழுதுகிற பழக்கம் இருக்குது. அது என்னென்னா, எதை படித்தாலும் எழுதி வச்சுப்பேன், மொத்தமாக எழுத முடியாது. அதில் வந்து இந்து பத்திரிகை படிச்சுன்னு வச்சுங்க, ஒரு பத்திரிகை படிக்கிறது 1 வாரம் ஆகும். ஒரு பத்திரிகை முழுசாக இந்து பத்திரிகை, ஒரு நாள் பத்திரிகையை படிப்பதற்கு 1 வாரம் ஆகும். ஆனால் நீங்கள் 1 வாரம் படிக்கக்கூடாது. அதில் நடுப்பக்கத்தில் சில கட்டுரைகள், செவ்வாய்க்கிழமை சில கட்டுரைகள், எது நமக்கு தேவையோ அதை படிக்க கற்றுக்கணும். சரியா, பத்திரிகை. அது இல்லாமல் பொது தேர்வுக்கான ஆரம்பத்தில் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் உள்ள புத்தகங்களை படிக்கணும். சரியா, அது இல்லாமல் வந்து மாடர்ன் இந்தியா, மீடியவல் இந்தியா, ஆன்ஷியன்ட் இந்தியா, என்சிஆர்டி புத்தகங்கள் இருக்குது, அந்த புத்தகங்களை படிக்கணும். இந்த புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு, அது இல்லாமல் ப்ரிலிமினரிஸ்னுக்கு சில கைடெலாம் இருக்குது. அது வந்து அவர் பழனிசாமி சார் வந்து சொல்லுவார், சாயந்தரம் சொல்லுவார். இதை வந்து படிக்கிறப்ப சேர்த்து படிச்சுருங்க. அதுக்கப்புறம் என்னென்ன புத்தகம் படிக்கணும்னு இருக்குது. சட்டத்தை பற்றி படிக்கணும், பிபின் சந்திரா வந்து ஹிஸ்ட்ரி பற்றி படிப்போம், மாடர்ன் இந்தியா. துர்காதாஸ் பார்த்து வந்து லா கான்ஸ்டியூஷனை பற்றி படிப்போம். இப்போ படிக்கிறப்ப என்னென்னா, நீங்கள் வந்து என்னென்னா உங்கள் மனசில் வச்சிங்க, இது வந்து ஒரு நீண்ட கால போராட்டம், குறைஞ்சது ஒரு 3 to 4 வருஷத்துக்கான போராட்டம். சரியா, அதை நினைவில் வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. படிக்கிறப்பே வந்து உயர்ந்த அளவில் படிங்க. இந்த சொன்ன புத்தகங்கள்லாம் இருக்கு இல்லையா, என்கிட்ட அந்த மொத்தம் ஒரு 48 இணையதளங்களுடைய முகவரி இருக்குது. நான் உங்கள் கல்லூரி முதல்வர்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன். அந்த இணையதள முகவரியை பாருங்கள், அதில் வந்து நிறையா இருக்குது. இது அதை குறிப்பாக அந்த குடிமைப்பணி தேர்வை பொறுத்த வரைக்கும் எதை படிக்கணுங்கிறதோட எதை படிக்கக்கூடாதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். சரியா, நீங்கள் எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா 25 வருஷம் முடிஞ்சு படிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் எதை படிக்கணுங்கிறது முக்கியம். அதை எதை படிக்கணுங்கிறது முக்கியம் என்னென்னா, கடந்த ஒரு 5 வருடம் 10 வருடம் ஒன்றும் இல்லை, அது வந்து முதன்மை தேர்வு, அதாவது 2ஆம் கட்ட தேர்வுக்கு போகிறீங்க. அதில் வந்து நீங்கள் வந்து வரலாறை வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கிறீங்க. சரியா, வரலாறு பாடமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கடந்த 10 வருடத்தில் வரலாறுல என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து அசோகா எம்பையரை பற்றி இருக்கும். அசோகா வந்து எப்படி வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டமைச்சார் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். அது வந்து அந்த கேள்வியோடைய வடிவம் மாறும், ஆனால் அசோகாவை பற்றி ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ முகல்ஸ் பீரியட் இருக்குன்னா, முகலாய சாம்ராஜ்யத்தில் எப்படி நிலவரி சட்டம் இருந்தது, அது பற்றி மாறி மாறி வந்துட்டு இருக்கும். அப்போ அந்த பகுதியை கண்டுபிடிச்சி அதை படிக்க ஆரம்பிங்க. இந்த கேள்வியின் அடிப்படையில் நீங்கள் பதிலை தயார் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சரியாயிடும். என்ன கேட்டால் என்ன செய்யணும்னா, நான் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய சொந்தமாக நானே நோட்ஸ், நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது சொல்கிறேன். மெயின்ஸுக்கு படித்தேன். மெயின்ஸ் படிக்கிறப்ப ப்ரிலிம்ஸும் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் யூபிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி மற்ற எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஆர்பிஐ, பேங்க், எல்லா எக்ஸாம் ஒரே ஒரு தடவை கிராக் பண்ணி எல்லாமே தொடர்ந்து வந்துடும். ஆனால் அதற்கு அடிப்படையில் வந்து குறைஞ்சது ஒரு நாளைக்கு வந்து 12லேருந்து 14 மணி நேரம் உட்காரணும். உட்காருவீங்களா? உட்காந்து படிக்க முடியுமா ஒரு இடத்துல? அவர் அண்ணாச்சி சொன்னது தான், எரியணும் உட்காந்து, அதுக்கான உழைப்பு இருக்கணும். உழைப்பு இல்லாமல் வந்து எதுவுமே கிடையாது. ஆனால் உழைச்சிங்கன்னா, இதில் யாரும் பெரிய புத்திசாலிலாம் நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு, நாங்கள் ஒன்றும் பெரிய புத்திசாலிலாம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக நாங்கள்லாம் பெரிய உழைப்பாளிங்க. அதுகிட்ட தான் வந்தோம். அந்த உழைப்புக்கு தயாராக இருந்தால் நீங்கள் வரலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.